You are watching Grace Television. கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாக உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டுடைய பெரிதான கிருபையினால் இயேசுவோடு பேசுவோம் வாருங்கள் என்ற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாய் மீண்டும் உங்களை சந்திப்பதற்கு அழியாத ஆண்டவரின் அற்புதமான வார்த்தைகள் உங்கள் ஆன்மாவை உயிர்ப்பித்து மகிழ வைக்கும் என்ற எண்ணத்தோடு உலகில் தடுமாற்றமான உலகத்தில் நேர்மையாய் வாழ்ந்து பரலோக தேவனோடு ஐக்கியம் கொள்ளும் அந்த பாக்கியம் உங்களுக்காக தேவன் வைத்ததான தெளிவான திட்டத்தை நீங்கள் பெற்று அனுபவிக்க வழிகாட்டும் இந்த வார்த்தையை கண்டிப்பாக உங்களுக்கு உதவியாக இருக்கும் என்ற எண்ணத்தோடு இந்த நாளில் ஒரு வசனத்தை வைத்து உங்களுக்கு சில நிமிஷம் ஆண்டுடைய வார்த்தையை சொல்ல விரும்புகிறேன். சங்கீதம் 108 அதனுடைய 12ஆம் வசனம். இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி விருதா. தேவனாலே பராக்கிரமம் செய்வோம், அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார் என்று சங்கீதக்காரன் தாவீது இந்த வார்த்தையை குறிப்பிடுகிறார். 108ஆம் சங்கீதம் 12. இப்போ இன்றைக்கி உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை என்ன? இக்கட்டில் தேவன் ஆதரவாக இருப்பார். இக்கட்டான சூழ்நிலை இது எல்லாருடைய வாழ்க்கையிலும் வருகிறது பாருங்கள். எப்படிப்பட்டவர்கள் வாழ்க்கையிலும் ஒரே விதமான அனுபவங்கள் இல்லை. எந்த நிலையிலும் பல விதங்களில் நெருக்கப்படுகிற சூழ்நிலைகள் வருகிறது. அப்போ இதை தாவீது சொல்கிறார், அவருக்கும் இக்கட்டான நிலை. அப்படின்னா இக்கட்டுன்னா எந்த பக்கம் திரும்புறதுன்னு தெரியல, என்ன பேசுவதென்று தெரியவில்லை, எப்படி வாழ்வதென்று தெரியவில்லை, அடுத்த ஒரு படி எடுத்து வைத்து முன்னேறி போவதற்குரிய நிலை இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் சொல்கிறார், எங்களுக்கு மனுஷன் உதவி இல்லை, மனுஷன் உதவி செய்யவில்லை, செய்வார்கள் என்று நினைத்தாலும் வாய்ப்பு இல்லை. அதனால் எங்களுக்கு இந்த இக்கட்டான நிலையில் ஆண்டவர் தான் உதவி செய்ய முடியும். ஏன்னா அவர்தான் பராக்கிரமம் அவரால் தான் நாங்கள் பலன் கொண்டு எழும்புவோம், அவர்தான் எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த நாளில் இந்த இக்கட்டுக்குள்ளே கடந்து போன ஒரு நபரை குறித்து உங்களுக்கு சில நிமிஷம் இந்த வார்த்தைகளை சொல்ல விரும்புகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவங்களை பார்க்க முடியும். யார் அப்படின்னா ஆகாரை குறித்து பார்க்கிறோம். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்தில் அப்போது 16:1 பார்க்கும்போது அந்த ஆகார் யார் அப்படின்னா ஒரு அடிமை பெண், அடிமையான வாழ்க்கை. ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராய்க்கு பிள்ளை இல்லை. எகிப்து தேசத்தாளாகிய ஆகார் என்னும் பேர் கொண்ட ஒரு அடிமை பெண் அவளுக்கு இருந்தாள். ஆபிரகாம் மனைவி சாரா, பிள்ளை இல்லை, வாக்குத்தத்தம் பெற்றவர்கள், அவர்களுக்கு பிள்ளை இல்லை. ஆனால் அங்கே ஒரு பெண் அவங்களுக்கு உதவி செய்து கொண்டு இருந்திருக்காங்க. அவங்க பேர் என்ன? ஆகார். அடிமை பெண் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ அடிமைன்னா விடுதலையாகி போக முடியாத ஒரு நிலைமை. அடிமை பெண், ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தில் வேலை செய்கிறாங்க. அடிமை, எகிப்திலிருந்து அவங்க கொண்டு வரப்பட்டிருக்காங்க, எகிப்தில் இருக்காங்க. எகிப்து தேசத்தின் அடிமை பெண் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடிமையின் வாழ்க்கை. இப்போ என்ன சொல்லுகிறேன், இக்கட்டுன்னு சொன்னனே. அப்போ அந்த இக்கட்டுக்குள்ளே சிக்கி தவிக்கிறது யார்? ஃப்ரீடம் இல்லாத வாழ்க்கை, சுகாதாரம் இல்லாத வாழ்க்கை, தன்னிச்சையாக எதுவும் முடிவெடுக்காத நிலை, ஒரு சந்தோஷத்தை வெளிப்படுத்த முடியாத அனுபவங்கள். இது இந்த ஆகாருடைய வாழ்க்கை. அவங்க கடமையை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. எதற்காக அவங்க வீட்டுக்கு வரவழைக்கப்பட்டார்களோ, வந்து என்ன செய்யணும்னு அவங்களுக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டதோ அதில் அவர்கள் கவனமாக இருக்கிறார்கள்.
இந்த நிலையில் இக்கட்டுக்குள்ளே இருந்தாலும் எப்படி அந்த இக்கட்டான பாதையில் தள்ளப்படுறாங்க பாருங்க. ஏற்கனவே பிரச்சனை, அவங்க வேலை செய்யணும், வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணணும், செய்ய வேண்டிய கடமைகள்லாம் செய்யணும், தங்குவதற்கு எங்கேயோ ஒரு மூலையில் இடம் இருக்கும், தனிமை, தனியாக போய் படுத்துக்கணும், எப்போ சத்தம் வரும் அவங்க வீட்டில் உடனே ஓடி போகணும், விழிப்போடு இருந்து. இப்படிப்பட்ட நிலை இவங்களுக்கு ஏற்படுற ஒரு கொடுமை பாருங்க, ஒரு இருதயத்தின் அழுத்தம் பாருங்க. 2ஆம் வசனம், சாராய் ஆபிரகாமை நோக்கி, நான் பிள்ளை பேரில் கர்த்தர் என் கற்பத்தை அடைச்சிருக்கிறார், என் அடிமை பெண்ணோட சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றாள். சாராயின் வார்த்தைக்கு ஆபிராம் செவி கொடுத்தார். ஏற்கனவே ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார், உன்னை ஆசீர்வதிப்பேன், உனக்கு சந்ததியை கொடுப்பேன், அந்த சந்ததியை ஆசீர்வதிப்பண்ணலாம். ஆனால் இந்த இடத்துல அந்த பெண், நமக்கு கல்யாணம் ஆச்சு, குழந்தை இல்லை, சரி இருக்கட்டும். அந்த அந்த சாராள் சொல்கிறாங்க பாருங்க, கர்த்தர் என் கற்பத்தை அடைத்திருக்கிறார், நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கற்பத்தை அடைத்திருக்கிறார் அப்படின்னு யோசிக்கும்போது, ஏன் ஆண்டவர் அந்த கற்பத்தை திறக்க மாட்டாரா? ஆண்டவர் வழி திறக்க மாட்டாரா? எவ்வளோ அவசரம் பாருங்க, எவ்வளவு அவசரம். சில நேரத்தில் சில காரியத்தில் அவசரப்படுவதினால் எவ்வளோ பெரிய விபரீதம் வருது. கொஞ்சம் பொறுமை இல்லாததுனால எந்த ஒரு காரியத்திலும் அவசரப்படுவதினால் அவஸ்தைப்பட வேண்டிய நிலைமை உருவாகிறது பாருங்கள். அப்போ ஆபிரகாம் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்தாள். கொஞ்சம் கூட ஒரு யதார்த்தமான சூழ்நிலை தான், அவ்வளவு தவறாக நோக்கம் என்ன, ஒரு சந்ததி வரணும்னு. பின்னாட்களில் எவ்வளவு பிரச்சனை வரும், இதை எப்படி சந்திக்கணும்னு அது அவங்களுக்கு அதை பற்றி யோசிக்கல. மனுஷன் எண்ணமே அதுதான், இன்றைக்கே நம்முடைய காரியம் நிறைவேறணும், நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான். அப்போ என்ன ஆயிடுச்சு பாருங்க, 3ஆம் வசனம், ஆபிராம் கானான் தேசத்தில் 10 வருஷம் குடியிருந்தார். பெண்ணு எகிப்து, ஆகார் அடிமை பெண்ணு. ஆனால் ஆண்டுடைய வார்த்தையின்படி 10 வருஷம் கானான் தேசத்தில் குடியிருந்தப்போ அவள் சொன்ன வார்த்தையின்படி அடிமை பெண்ணை தனக்கு மறுமனையாட்டியாக மனைவி கொடுத்து ஆபிரகாம் ஏற்றுக்கொண்டார். மனைவி தான், மனைவி ஆயிட்டாங்க. 4ஆம் வசனம் சொல்லுது, அப்படி மனைவி கொடுத்த அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த போது அவர் கர்ப்பவதியானாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அடிமை பெண் ஆகாரின் இக்கட்டான ஒரு சூழ்நிலை, தேவனின் கிருபை. சாராளுக்கு குழந்தை இல்லை, கற்பத்தை அடைச்சி வச்சிருக்காரு. ஆனால் ஒரு அடிமை பெண்ணு, அற்பமாக எண்ணப்பட்டவ, வேலை செய்யணும், ஆனால் அவங்களுக்கு ஒரு பெரிய உயர்வு கிடைக்குது. ஆண்டவருடைய கிருபை அதுதான். பிரியமானவர்களே, யாரை எப்போ ஆண்டவர் உயர்த்துவார் என்று தெரியவே தெரியாது. இக்கட்டான நிலை, பதில் பேச முடியல. அந்த ஆகார் உள்ள எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும். என்ன இதை போல் என் எஜமாட்டி குடும்பம், ஆனால் அவங்களுடைய நிலைமை மாறுது. அவங்க சந்தோஷமாக இருந்திருப்பாங்க என்பதை விட தொடர்ந்து அவர்கள் உள்ளத்தில் வேதனை பாரங்கள் தான். இப்படிப்பட்ட நிலையில் சோதனை. 5ஆம் வசனம் சொல்லுது, அப்பொழுது சாராய் ஆபிரகாமை நோக்கி, எனக்கு நேரிட்ட அநியாயம் உமது மேல் வரும், என் அடிமை பெண்ணை உம்முடைய மடியில் கொடுத்தேன், அவள் தன் கர்ப்பவதியானதைக் கண்டு என்னை அற்பமாய் எண்ணுகிறாள், கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடுநின்று நியாயம் தீர்ப்பாராக என்றாள். ஆபிரகாம் என்ன பண்ண முடியும்? சாராள் நல்ல எண்ணம் தான். ஆபிராம் மனைவி வார்த்தை கீழ்ப்படிஞ்சாரு. ஆனால் ஆபிராம் என்ன பண்ண முடியும்? ஒரு சோதனையான கட்டம். இந்த பெண்ணும் என்ன பண்ணியிருக்கலாம்? கடவுள் ஆசீர்வதித்தார், கடவுளுக்கு நன்றி சொல்லணும், இன்னும் பட்சமாக நடந்திருக்கணும். அதான் சிலருக்கு ஆசீர்வாதம் வந்துடுச்சுன்னா, சிலருக்கு நன்மைகள் வந்து விட்டால்
மற்றவர்களை அற்பமாய் நினைக்கிற நிலை. அற்பமாய், இதுக்கு தகுதியே இல்லை, ஆனால் கிருபை கிடைச்சது. இப்போ அவருடைய உள்ளம் பாருங்க, அற்பமாய் நினைச்சாங்க. அதனுடைய நிலை என்ன என்று கீழே பார்க்கும்போது இதற்கு முன்ன பேசியிருக்கிறோம். வாய்ப்பு வரும்போது பிறகு நாம் சொல்லுவோம். அதனால் உங்கள் வாழ்க்கையில் இக்கட்டான நிலை நீங்கள் தள்ளப்பட்டால் அமைதியாக இருங்க, ஆண்டவருக்காக வாழுங்க. அவர் கிருபை உங்களோடு இருக்கும். அவர் உங்களை உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார். அப்படி ஆண்டவர் உயர்த்தும் போது தாழ்மையோடு நடந்து கொள்ளுங்க. அப்போ தேவனுடைய நடத்துதலை அதிகமாய் நீங்கள் பார்க்க முடியும். ஜெபம் பண்ணுவோமா? நல்ல தெய்வமே, துதிக்கிறோம். ஒரு பாடத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர். இக்கட்டான நிலையில் நாங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று அந்த தெளிவை எங்களுக்கு தாரும். ஒவ்வொருவருக்கும் அற்புதங்களை செய்யும். ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.